ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் இது வா தமிழாவா 90 கிட்ஸ் காதல் ரொம்ப முக்கியம், ஒரு முறை தான் பூக்குன்றது அப்படிலாம் கிடையாது. பூத்துதுன்னா தூக்கி போட்டு இன்னொரு பூ எடுத்து நட்டுக்கலாம் அப்படின்றதும் எங்களுக்கும் வேல்யூஸ்லாம் தெரியும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசின ஒரு சம்பாஷணையுடைய ஒரு நேரலை தொகுமுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் 2025. காதல் இதுதான் இந்த மனித ஜீவிதத்தை இன்னும் உயிர் போட வச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம். இந்த காதல்னா அது மேட்டர் பண்ணுறது, படுக்கிறது, புள்ள பெக்கிறதுன்றது மட்டும் இல்லை. அப்பா, அம்மா, தம்பி, அண்ணா எல்லார் மீதுமான அன்பு செலுத்துதல், ஏன் நாய்க்குட்டி மேலே அன்பு செலுத்துதல்லேருந்து. ஏன்னா இந்த ஊரை பொறுத்தவரையிலையும் நாய் இல்லாமல் எவனுமே இல்லை. காரணம்னா அந்த தனிமை தான். அவனை அந்த குளிரில் விட்டோம்னா படுத்துருவான். அவன் ஏன் நாய்க்குட்டிங்கெல்லாம் வச்சுருக்கானா அது மூலமாக அது ஆய் போகிறதுக்கு ஒன்று இருக்குதா இட்டுன்னு போகணும்ல. கண்டிப்பா அதுக்காகவாவது அதை அந்த நேரமாவது நம்ம நடக்கலாமேன்றது தான் இவனுங்க இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த லவ்வில் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி முக்கியமாக கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்தால் கூட இன்றைக்கி நான் தொடர்ந்து இதை பற்றி பேசவும், இதில் இதை பற்றின விஷயங்கள் உரையாடுறதுக்கு இந்த இடத்த, ஏன்னா இன்றைக்கி அது ரொம்ப முக்கியமான நாள், இதை பற்றி நம்ம பேசி ஆகணும், மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச வந்திருக்கோம். மிக முக்கியமாக அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லா நேரமும் மனிதர்கள் தான். ஆனால் வேல்யூஸ்ன்றது மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவார். காதல் குறித்தான வேல்யூஸ் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நானும் என் பொண்டாட்டியும் லவ் பண்ணப்போ இருந்த அந்த மேட்டர் இப்போ என் பொண்ணுக்கிட்ட கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னா நான் அப்போ கடலூர் டு சென்னைக்கு 7 மணி நேரம் ஆகும், 6 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு காரில் 2.5 மணி நேரத்தில் அதை சாத்தியப்படுத்துகிறோம். அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு பஸ் வரதுக்கு முன்னாடியே அது ஏறி சீட்டை பிடிச்சி அதுக்கு டோக்கனை போட்டு உக்காந்து அது காலில் இறங்கி ஏகப்பட்ட விஷயங்கள் அன்னைக்கு பண்ணோம். ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். இன்னைக்கு அவங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. ரெண்டாவது இது என்னன்னா இந்த நிகழ்ச்சியை என்னன்னா தமிழாவில் வா தமிழாவா கலைஞர் டிவியில் ஆரி அவர்களுடைய தலைமையில் 90 கிட்ஸ் காதல் ஒரு முறை தான் பூக்குன்ற ஒரு குரூப். அது எப்படியா ஒரே ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு நாள் தான் வாழறது அப்படின்னு. அவனு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே காதல் கொழுத்து வளர்ந்து விட்டு செழித்து கால பாருங்களேன். இல்ல உங்களை சொல்லு, பொதுவாகவே சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ இது குறித்தான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ சொல்லுங்க. இதுல நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. அதுல ஒரு விஷயங்கள் மட்டும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த காதல் ஒரு முறை பூக்குமா பலமுறை பூக்குமா அப்படிங்கறதெல்லாம் அப்பார்ட்டு, பட் மாறாத சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவுட் ஆஃப் யுவர் லவ் அப்படிங்கறத நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னுமே 2 பக்கமுமே சேமா தான் இருக்கு. ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கணுங்கிறத இன்னுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பொண்ணுங்க. ஏன்னா மனிதன் மகத்தான சல்லி பயல், அவன் இன்னைக்கு மாற போறதே கிடையாது. அவ்வளவுதான், அதுதான் நிதர்சனம். ஏன்னா இப்ப இந்த 2K கிட்ஸ் அது இது நீங்க அதுல இருக்கீங்க, இந்த ஆப்ல இருக்கும், அந்த ஆப்ல இருக்கும், டேட்டிங் ஆப்ல இருக்கும், எல்லாம் கரெக்ட். ஆனா ஃபைனலா என்ன சொல்றீங்க, என்ன Dress போட விடணும். ஏன்னா இல்ல இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்க. இந்த 90 இந்த 2025 இருக்குல்ல, 25 இப்ப 2010க்கு மேலே நான் சொல்றேன், 2000 கூட கிடையாது. அதுவே தத்துக்குலோ புத்தலுக்கோ தான். இதுவா அதுவான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஆனாதான் இந்த டாக்ஸிசிட்டி கொஞ்சம் குறையும். இன்னொன்னு சரி வரலன்னா நகர்ந்து போகலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமும் இதுக்கப்புறம் தான் வரும். இப்பதான் தன்னுடைய உரிமைகளை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அவங்க அந்த நாத்தனார் ராகினி கிட்ட நீ பேசுறது இல்லையா, ஒன்று விட்டு நாத்தனார்கிட்ட ஏன் பேசலன்னா, ஒன்றும் இல்லை, நீ கல்யாணத்துக்கு வந்தார், நான் சட்டையில் சாம்பார் பட்டுடுதுன்னு சொன்னேன், அவர் எங்கன்னு தெரியல, அது துடைக்கிறது ட்ரை பண்ணியிருந்தேன், நான் என் கட்சி இப்போ ஈர துணி பண்ணி தொடச்சி விட்ட குத்தம் தப்பாக பேசிட்டாங்க.
அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாங்க. தப்பாக பேசுனா நான் அவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது. ஏன்னா என் புருஷன் சொல்லிட்டாரு நான் பேசுகிறதே இல்லை. ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் அதுலேருந்து நம்ம எப்படி எவால்வ் ஆகி வரோம் அப்படின்றது தான். இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் அது மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து என்னையே ரொம்ப டாமினேட் பண்ணிச்சு, என்னையே ரொம்ப ரொம்ப மோசமானு சொல்ல முடியாது, நான் தான் சுதாவுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி என்கிட்டே பேசும்போது அந்த கேரக்டர் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அதன் பிறகு அதை பற்றி நான் பேசுனதில்லை, போனதில்லை. அது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பொய் சொல்ல முடியாது. நீங்கள் ஏன்னா நாங்கள் 2 பேருமே இருக்கும்போது ஏதாவது ஒரு பொய் சொன்ன வச்சு சிரிச்சிருவாங்க. ஏன்னா இங்கே வந்து பேசிட்டு இங்கே வந்து அப்படின்ட்டுவாங்க. அதனால் அதுக்கு சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், அந்த மாதிரி எவால்வ் ஆகி தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்ட் டேஸில் மணிகண்டனுடைய இன்டர்வியூ ஒன்றுல அவர் சொன்னார், ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து இந்த லவர் படம்னு நினைக்கிறேன். இந்த படம் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரும்போதும் அது ஏதாவது ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். உங்களுடைய உண்மையான மனநிலையை நீங்கள் எப்பேற்பட்ட கேவலமானவன், எப்பேற்பட்ட நல்லவன், எப்பேற்பட்ட ஏமாளி, எல்லா விஷயத்தையும் அதை கற்றுக் கொடுக்கும். அது காதல் ஒரு வாட்டியும் அதை சொல்லிட்டு தான் இருக்கும், அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். பட்டு அதுதான். ஸோ இப்போ என்ன இதான் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, காதல் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் ஜாக்கி. அப்படியே இங்கே நான் வரும்பொழுது என்னுடைய தாட் ப்ராசஸ், ஏன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற பசங்க காதல் ஒரு தடவை தான் பூக்கும் அப்படின்றவங்களே கூட பார்த்தீங்கன்னா அடுத்து லவ் பிரேக்கப், அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் பண்ண தான் போறாங்க. ஆனா இல்ல அதுல ரொம்ப அதுதான் சொல்றேங்க, அந்த 90s வந்து இந்த 80s உடைய மிச்சங்கள் அதெல்லாம் அதுல நிறைய டயலமா இருக்கும். நீ நல்லா கேட்டுக்க. அதே மாதிரி இங்க 2000 சொல்றதும் நீங்க சொல்ற மாதிரி 2000 early 2000s 90s தான். 90s தான் அது வந்து ஏன்னா அவங்களால தான் தாய் மாமா, மச்சான் மாமா, இவங்க கசின்ஸ் இவங்களால தான் வளர்ந்துருப்பாங்க. ஆமா ஆமா. அதுல வந்து அதுலயும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்வான்ஸா இருக்கிற சித்தி அத்தைங்க தான் இந்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு காதலிக்க நேரம் இல்லையா, அதுல ஒருத்தவங்க வந்து சித்தி இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து தனியாக அந்த குழந்தைய பெற்றுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அவங்க தான் இருப்பாங்க. அது மாதிரி சித்திகள், அத்தைகள், சிஸ்டர்ஸ் இவங்களாம் வந்து பிராட் மைண்டோட இருக்கும்போது தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் அப்படின்ட்டு எவ்வளோ நேரத்துக்கு ஒன்றே வச்சு பண்ணிட்டு இருப்பேன், இது ஒன்று. அப்போ இன்னொரு பொண்ணு ஆப்போசிட் சொல்லும், அவன் ஆப்போசிட்ல டாக்ஸிக்னு தெரியுது, அவ்வளவுதான் சிம்பிள். அந்த டாக்ஸிக் தெரிஞ்சு நீ எப்படி வந்து ஒரு முறை தான் பூக்குண்டு அவன் பூவே பிடிச்சிட்டு இருப்பீங்க கையில அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னது நியாயமான விஷயமா நான் பாக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு காதல் ஒரு முறை தான் பூக்கும், இந்த பக்கம் வந்து ஒரு பையன் என்னைக்கே விட்டு போயிட்டான், ஒரு பாட்டு பாடுறான்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்காக தான் பாடுறான், பாடுறான். இது அது வந்து டாக்ஸிக்கா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதனால அந்த பையனுக்கான டாக்ஸிக்ங்கிறத விட அந்த இடத்துல வந்து எதுவாக இருந்தாலும் சரி, அந்த உறவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு நாம கூட ஏதோ ஒரு படம் பார்த்தோம், 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, 2 பேரும் செப்பரேட்டான வாழ்க்கை வாழ்வாங்க. அவனுக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுமே வந்து மீட் பண்ண வருவான், வந்து பார்ப்பான். அதனால அந்த ஃபீலை வந்து நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் பண்ணிட முடியாது. ஆனால் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கும்பொழுது லவர் படத்துல வெளியே வந்தாங்க இல்லையா, அது மாதிரி வெளியே வரலாம். அந்த படத்தோட கிளைமேக்ஸே இந்த இடத்துல எட்டுவாங்க. லவர் படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கெஞ்சி கூத்தாடி எல்லாம் பண்ணி அந்த பொண்ணு பிரிஞ்சிரும். இவனும் வந்து ஒரு மாதிரி ஹீரோவும் பயங்கர டிப்ரெஷன்ல இருந்து ஒரு பேக்கரி வந்து ஆரம்பிச்சு வச்சிருப்பாப்ல. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து திரும்பினா இவன் நிப்பாப்ல மிரண்டு போயிடும். வந்தாச்சு, மூவான் ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. ஓ இது ஒண்ணுதா, ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஹாப்பி, அவ்வளவுதான். அடுத்தது அவன் போய் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கொடுத்து அதை கொடுத்து, ஏன்னா அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கும். இதுதான் அங்க இருக்கிறது. யாரையும் கசக்கிக்காம, யாரையும் நான் அதான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நீ 10 ரூபா கொடுத்தா நானும் 10 ரூபா கொடுப்பேன், நீ 20 ரூபா கொடுத்தா நான் 20 ரூபா கொடுப்பேன், நீ 20ல வந்து 19.75 கொடுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இதுதான் என்னுடைய பாலிசி. அதுதான். அதுல வந்து நான் வந்து ஐ நெவர் காம்ப்ரமைஸ் மை செல்ஃப். அது எச்சத்தனமா இருக்கலாம், வாட் எவர் டாக்ஸிக் நினைச்சா டாக்ஸிக், வாட் எவர் இட் இஸ், இதுதான் நான். ஓகே, ஸோ
ஒருவேளை இது கூட இந்த எதிர்காலத்தில் இதுவும் மாறலாம், அடைச்சப்ப அப்படின்னு தூக்கி போடலாம். ஸோ அதனால இது காதலும் மனுஷனும் எப்படி வந்து ஒரு ரெப்டைல்ஸ்ல இருந்து ஒன்று ஒன்றா வந்து இன்னைக்கு இந்த சைட் லைட்டு, ஒரு பூ, கேமரா இதெல்லாம் வந்து எவ்வளவு நூற்றாண்டுகளா அது வந்து ஒரு 40 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஊர்வனவா இருந்து வந்து நின்று வந்து இன்னைக்கு சமூக கட்டமைப்புல வந்து நின்று எல்லாம் பண்ணாலும் கூட பேசிக் என்னன்னா லவ். இந்த லவ் மட்டும்தான் வந்து தொடர்ந்து நம்மளை இயங்க வைக்குது. That's all. ஓகேவா? சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரே காதல் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை என்னால ஒத்துக்க முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் நான். ஒரே காதல் அது ஒண்ணுதான் வந்து முதல் காதல் மட்டும்தான் அப்படியே நான் மனசுலயே அதை வச்சுக்கிட்டே இருப்பேன். சி ஃபர்ஸ்ட் லவ் மனசுலயே இருக்குங்க. அது டாக்ஸிக்கா இருந்தாலும் இருக்கும், நல்ல லவ்வா கெட்ட லவ் அப்படிலாம் சொல்ல வரல நான். லவ் அது ஒரு ஃபீல். இப்போ நீங்க வாழ்க்கையில பார்த்த நண்பர்கள், பழகின விஷயங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லவ் ஞாபகம் தானே இருக்கும். அது என்ன மனசுல டக்குன்னு எடுத்து அந்த இடத்த மட்டும் டக்குன்னு கண்ட்ரோல் டெலிட் போட்டு நான் அழிக்கவே முடியாது. ஆமா, என்னென்ன சேட்டப் பண்ணான்றது எல்லாமே ஞாபகத்துல இருக்கும் தானே. எல்லாமே லெட்டர் அடிச்சது முதல்ல எப்படி இருந்தாலும் அது இருக்கும் கண்டிப்பா. அதெல்லாமே வந்து கேக்குறேன் இவனுங்க மூவ் ஆன் கீவ் ஆன் அப்படின்றதெல்லாம். சி அதுல ஒரு பொண்ணு சொன்னுச்சு 90s நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா உடனே எல்லாத்துக்கும் மூவ் ஆன் இல்ல, நாங்க கொஞ்சம் யோசிக்கிறோம், அந்த சண்டையை சரிப்படுத்தலாமான்னு பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க. இது வந்து 2000 கிட்ஸ் கிட்ட இல்லாமலாம் இல்ல, அங்கேயும் இருக்கு. அங்கேயும் டாக்ஸிக் இருக்கு, அங்கேயும் ட்ரெஸ் பாக்குறான், அங்கேயும் வந்து ஏன் குட்ட போடுற, ஏன் பெருசா போடுற, வெளிய வந்ததுமே வந்து லொகேஷன் ஷேர் பண்ணு, எல்லாமே அங்கேயும் நடக்குது இங்கேயும் நடக்குது. என்ன அவங்க வந்து மூவ் ஆன் அப்படின்ட்டு இது சரி வரலையா தூக்கி போடுன்றாங்க. அதை விட தூக்கி போடுன்றத விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து அம்மா அப்பாவை ஏமாத்தி ஒருத்தவங்க கிட்ட வந்து டாக்ஸிக்ல மாட்டிக்கிட்டேன், காணாம போயிட்டாரு, இது எங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுவும். பொதுவெளியில எனக்கு இப்படி ஒரு தோல்வி இருக்குன்னு சொல்றத வந்து பகிர்ந்துற அளவுக்கு வந்ததே எனக்கு பெரிய விஷயமா. ஒரு காலத்துல இது மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னா கண்ணால மறைச்சிருங்க, மண்ணால மறைச்சிருங்க, நாளைக்கு புருஷகாரம் வந்தானா கேள்வி கேட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த லவ் எபிசோட்ஸ்ல காதல் விஷயங்கள்லாம் நிறையவே நடந்திருக்கு. ஒரு இப்ப ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் ரொம்ப டாக்ஸிக்கா இருந்தேன், அதுல இருந்து நான் இப்ப வந்துட்டு இப்ப இருக்கிறவர் வந்து என்ன ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னை வந்து ரொம்ப பாத்துக்கிறாரு, அவர் வந்து என்னை வந்து கூட சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்ற வாட். அதாவது இதுல என்னன்னா காதலுக்கு வந்து ஆஸ்கார் வைல்ட்னு ஒருத்தர் வந்து காதலை பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் எழுதியிருந்தேன், தியாகு வந்து சரக்கு இருந்துச்சுன்னா அதை பத்தி ஒரு விஷயங்கள் ஆடியோ நோட்டு இதெல்லாம் கேட்கும்போது அதுல முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப ஆர்டினரியா ட்ரீட் பண்ணவங்க நீங்க லவ் பண்ணாதீங்கன்னு ஒரு லவ்ல உங்களை ஆர்டினரியா ஒருத்தவங்க ட்ரீட் பண்றானா, அலட்சியமாவோ ட்ரீட் பண்றானோ அவங்க லவ் பண்ணாதீங்க, அவங்க கூட லவ்ல இருக்காதீங்கன்றாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது அவரே என்ன சொல்றாருன்னா, காதலுக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா காதல் உங்களுக்காக காத்திருக்கும். அதே வந்து கலீல் ஜிப்ரான் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயம் நீங்க காதல்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க சுதந்திரமா விடுங்க, அது திரும்ப வந்து அவங்களுக்கு போச்சுன்னா அவ்வளவுதான். உதாரணத்துக்கு ஒரு பையன், நீல சட்ட பையன் நினைக்கிறேன், அவன் என்ன பண்ணிருக்கான், அதை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான், நான் மாறுறேன்னு இருக்குது, மொத்தமாவே மாறிடுச்சு, வேற போயிடுச்சு, போய் மோதிரம் போட்டு போட்டோ எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுது. அதுதான் நான் சொல்றேன், இங்க இருக்கிற 2000ங்கிற பேர்ல ஏர்லி 2000ல இருக்கிற கிட்ஸுக்கு வந்து they want to be like 90s kids. அவங்களுக்கு அந்த ஃபீல்லாம் தான் இருக்கு. அவங்கள வந்து அவங்க 2000 கிட்ஸ்ன்னு சொல்லிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆனா அதுக்குள்ளார போக முடியல. ஓகேவா? அந்த பக்கம் வந்து 90s கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ற பாதி பேர் வந்து 80s இருப்பானுங்க, லேட் 89 90ல பார்ன் ஆயிருப்பாங்க. கரெக்டா 90ல பார்ன் ஆயிட்டா 90 கிட்ஸ் ஆயிட முடியுமா? ஆனா நீங்க வந்து யாரோட சாரம்சமா வரீங்கன்றா, நீங்க வந்து 70s 80s ஓட சாரம்சத்தை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. உங்களை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு சினிமா கூட்டு போறதுல இருந்து, இப்ப எனக்கு யார் ஒருத்தர், எனக்கு இங்கிலீஷ் படம் எனக்கு யாரா இருக்கும், எங்க சித்தப்பா ஒருத்தர் தூரம் சொந்தம், அவர் தான் எனக்கு இங்கிலீஷ் படத்தை வந்து அறிமுகம், ஷாலின் டெம்பிள் அப்படின்ட்டு நியூ சினிமாவில் ஒரு படம், அந்த படம் பார்த்துட்டு வந்தோம், என்கிட்ட காசு கிடையாது, அவர்கிட்ட காசு இருந்தால் அவர் போனாரு, அதுதான் முதல் அனுபவம். இந்த மாதிரி அப்ப அவங்களுடைய பாயிண்ட், அவங்க அந்த மாதிரியான ஆட்களோட நீங்க சாவகாசம் இருக்குது, உங்களோட டிராவல் பண்ணும்போது அவங்கள மாதிரி நீங்க ஒரு சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அப்படிதான் இந்த சமூக கட்டமைப்புல எல்லா விஷயங்களும் மாறுறதே என்னன்னா அப்படிதான்.
அதுதான் ஜாக்கி, உதாரணத்திற்கு உங்களுடைய நண்பர்களே வந்து மிஞ்சி போனீங்கன்னா 89s 88s இப்படிதான் இருந்திருப்பாங்க. 5 வருஷம் பிளஸ் ஆர் மைனஸ் டிஃபரன்ஸ்ல தான் இருந்திருப்பீங்க. அதனால இது மூலமாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள், அதுல எல்லாருமே கேட்டது என்னன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வேணுங்கிறத இந்த பக்கத்துல இருக்கிறவங்களே கேட்டாங்க. அதாவது 2000 கிட்ஸுமே அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல இருக்கிறவங்களும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா என்ன டிஃபரன்ஸ் இவங்க 2 பேருக்குள்ளரையும் அப்படின்னா, ஒரு லவ் இருந்ததுங்க, அது பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் அடுத்த லவ்வுக்கு மூவ் ஆன் ஆயிட்டேன். அவ்வளவுதான். இவங்களால மூவ் ஆன் ஆக முடியலங்கிறத விட இவங்களுக்கு கிடைக்கல. அவ்வளவுதான் எனக்கு தோணுது. இன்னொன்னு இவங்களுக்கான மனசாட்சி, அந்த குத்துற மனசாட்சி. இதெல்லாம் இன்னைக்கு வெளிப்படையாக பேசுறோம், வெளிப்படையா பகிர்றோம். இந்த மாதிரி விஷயங்கள் தப்பு இல்ல. ஒருத்தன் வந்து டாக்ஸிக்கா இருக்கிறான்னா நீங்க நகர்றது தப்பு இல்லைன்னு பேசுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்ல. அப்ப வந்து என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, 1927 தான் பச்சையப்பாஸ் காலேஜில் ஒரு ஆதி திராவிடர் பையன், ஆமாம், ஒரு ஆதி திராவிடர் பையனே சேர்றான். 1927 சம்திங். ஓகே, அதுக்கு முன்னாடி அங்கே வந்து யாருமே, அதாவது இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட ஜாதியிலேருந்து யாரும் படிக்க வரல. 1947 தான் ஒரு ஃபர்ஸ்ட் என்ஜினியரே வராங்க, ஒரு பொண்ணு வராங்க, லீலாவதி சம்திங் வராங்க. இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் அப்போ அதுக்கு முன்னாடி அந்த பெண் சொன்னது தான் அங்கே முக்கியமாக சொல்லணும். நியூயார்க்கில் இருக்கிற என்ஜினியர்கள் மாநாட்டில் அந்த பொண்ணு பேசுது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 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 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பிறந்திருந்தேன்னா, ஏதோ ஒரு சின்ன பாலிய விவாகத்தில் என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என் புருஷன் நான் செத்து போயிருப்பேன் நான். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய நிலைமை. இங்கே என்ன சொன்னாலும் என்னது, பொம்னாட்டிக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு அதுதான் சொல்றேன். இந்த மாதிரியான சப்ரஸ் பண்ணி, அதாவது வீட்டு பெண்களே அவங்க அப்படி வச்சிருந்தாங்கன்னா வெளியில இருக்கிற மற்ற ஜாதி ஆட்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா. படிப்பே இல்லை, யோசிக்க விடலை. அதனாலதான் பெரியார் வந்து கர்ப்பப்பையை தூக்கு, எப்ப பார்த்தாலும் பொம்பளை வந்து எப்ப பார்த்தாலும் 5 குழந்தை 16 குழந்தை பெத்து போட்டு அவ செத்து போயிடுறா, தூக்கு அவளை, வேலைக்கு போ, நீ சுயமா முடிவெடு. அதுதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே பதட்டம். அதுதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே பதட்டம். அதுதான் கண்ணாடி போட்டு ஒரு பையன் பேசினாப்ல, அந்த பையன் நல்லா பேசினாப்ல. அந்த பையன் சொன்ன பாயிண்ட் அது. அக்கா தம்பி 2 பேரும். அக்கா தம்பி, அக்கா வந்து 90, பையன் தம்பி வந்து 2000. நல்லாவே பேசுறாப்ல, நல்லாவே ஒரு பாயிண்டா பேசுறதை விட, இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த டேட்டிங் ஆப் பத்தி எதிர்க்க ஒண்ணுமே புரியல. இன்ஸ்டாகிராமும் டேட்டிங் ஆப் ஒண்ணுன்ற மாதிரி பேசுறாரு. டேட்டிங் ஆப்லாம் பார்த்தா அவர் வந்து செத்துருவார். ஒரு டேட்டிங் ஆப்ன்றது என்னன்னா நண்பர்களே, 10 மணிக்கு மேலே டேட்டிங் ஆப்பில் இருந்தால் போய் டேட் பண்ணி பிடிச்சிருந்தா மேட்டர் பண்ணிட்டு வர்றது. இதுதான் அதனுடைய சாராம்சமே அதுதான். ஓகேவா? நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு படம், அதில் வந்து அவன் கரெக்டாக வருவான், 9 மணிக்கு செக் பண்ணுவான், ஆல் ரெடியாகவும் போவான், மேட்டர் பண்ணுவான், காலையில் எழுந்து வந்துடுவான், அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அது ஒரு மியூச்சுவல் மாதிரி, ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி, அது மாதிரிலாம் நிறைய எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரியாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் வந்து, ஏன்னா நீங்க திரும்பவும் சொல்றேன், போத் ஆர் எமோஷனலி வீக். மனிதர்கள், ஆண் பெண் இருப்பாளருமே வீக். ஒண்ணு, ஆணுக்கு வந்து என்னன்னா, ஒரு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருக்கும்? ஒரு 10 கோடியே 20 கோடியேன்னு வச்சுக்கேன். அதுல ஒரு 1000 தவிர்த்து இருக்கிறது எல்லாத்தையும் மேட்டர் பண்ணி நினைப்பாங்க. இதுதான் அவங்களுடைய அந்த பயாலஜிக்கலான ஃபார்மேஷனே அதுதான். ஆனா பெண் இருக்கால, அவ வந்து அப்படி கிடையாது, ஆளே கிடையாது. அவ ஒருத்தவங்களை அக்செப்ட் பண்றதும், ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதும், ஒருத்தவனை கிட்ட விடுறதே என்னன்னா, அவ வந்து அவனை பிடிக்காமல் அவனை கிட்ட சேர்க்கவே மாட்டான். அப்ப இவ்வளவு இந்த டேட்டிங் ஆப்லாம் அதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து எக்ஸெப்ஷன்ஸ் தான். இந்த ஊர்லயும் அது மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லயும் அது மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்கன்ற. இன்னமும் இங்க வெர்ஜினிட்டியோட இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதுக்கான வாய்ப்புகளே அமையாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் சின்ன வயசுலேயே சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடும். ஸோ அதெல்லாம் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஆண் பெண் அந்த பயாலஜிக்கலாக அவங்க நீங்கள் பிரித்து பார்க்கும்போது, பெண் எப்பயுமே வந்து மனசு சம்மந்தப்பட்ட விஷயமா இருப்பான், ஆண் வந்து உடல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருப்பான். ஓகே, இப்போ பெண் வந்து மனசு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கான்னா அவளுக்கு பிரச்சனை இருக்குது. இவன் ஊற்றி விட்டு போட்டானா, அது வந்து பிள்ளையா பிறந்தானா அதை வச்சுக்கிட்டு அது டயப்பர் வாங்குறது எல்லாமே ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஏதாவது ஒரு ஆணை வந்து சார்ந்து அவன் வாழ்ந்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது அவன் ரொம்பவும் அதில் ரொம்ப கான்சியஸாகவே இருப்பான். இது வந்து மரபணுவிலே இருக்கும். ஓகே, புரியுங்களா? அந்த அந்த மெச்சூர்டு அந்த விஷயங்கள்லாம் உடல் ரீதியான விஷயங்களுக்கு ஒன்றா அங்கங்கே ஏதாவது மிஸ் ஆகலாம் அவசரம். மற்றபடி அவங்க வந்து வெரி கிளியர் அபவுட் திஸ் திங்ஸ். தட்ஸ் ஆல். ரைட். இப்போ இதில் வந்து நம்ம பசங்களுக்கோ இல்லோ மற்ற விஷயங்களுக்கோ என்னெல்லாம் சொல்லணும், என்னெல்லாம் பேசணும் அப்படின்றத நாம எதிர்கால சந்ததிக்கு நம்ம கடத்தக்கூடிய ஒரு விஷயமாவே நான் பார்க்குறேன். எஸ், ரைட். இல்லை, எதிர்கால சங்கதி
கடத்தக்கூடிய விஷயங்கள்ங்கிறத விட நிறைய பசங்க வந்து அதுல ரொம்ப தெளிவாவே இருக்காங்க. உதாரணத்திற்கு ஒரு பொண்ணு வந்து சொன்னுச்சு 2K கேட்டு ரொம்ப மரியாதையா தான் பேசுதே அந்த பையனை. இத்தனைக்கு எக்ஸ் அந்த பையன் அவங்க வந்து ரொம்ப மரியாதையா பேசுது அந்த பொண்ணு. சொல்லும் பொழுது என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, கல்யாணம் வேண்டாங்கிறாப்ல, லவ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கு அது செட் ஆகலை. எனக்கு என்னவோ எங்க அப்பா அம்மாவை நான் வந்து காயப்படுத்திடுவணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நீ உனக்கு கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணால அதை தாங்கவே முடியல, அழுகுது. ஆனா இங்க இருக்கிற 90s கிட்ஸ் அவங்க மேல வைக்கிற புகார்கள் என்னன்னா, உங்களுக்கு லவ்னா அதோட வேல்யூவே தெரியல, ஒண்ணுன்னா அடுத்தடுத்து நீங்க போய்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது. ஏமா அதுக்கும் ஃபீல் இருக்கு. இப்ப அந்த பொண்ணு அழுதுட்டு தான் இருக்கு, எனக்கு அந்த பையன் என்னை விட்டு பிரிஞ்சு போனது எனக்கு வருத்தமா இருக்குங்கும் போது அழுகுதான் வருது. அவங்க என்ன சொல்றாங்க, நான் அழுதுட்டு எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நான் அதை பாக்குறதுக்காக மூவ் ஆன் ஆயிடுறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க அதை மூவ் ஆன் ஆக மாட்டேன் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மூவ் ஆனை சொல்லி கொடுக்கணும் முதல் விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எல்லா பெண்களும் தைரியமா பேசுறாங்களே, ஆமா எனக்கு ஒரு எக்ஸ் இருக்கு. முதல்ல இப்ப இத பசங்க சொன்னா எக்ஸெப்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு லவ், செகண்ட் ஒரு லவ், அடுத்து ஒரு லவ்லாம் பசங்க சொல்லும்போது ஓகே சூப்பர், இப்படிதான் நீ மூவ் ஆன் ஆகி போகணும். அவனுக்கு வந்து ப்ளே பாய் இவளுக்கு தேவடியா, இதுதான் இது வந்துதான் இது இந்த ப்ளே பாய்ங்கிறதே ரொம்ப இல்லங்க. அது வந்து 5 பேரை போட்டானா அப்படின்றதுலாம் பெரிய விஷயம் சொல்ல வரேன். அப்படிதான் போற்றப்படுறது, அப்படிதான் வந்து அது வந்து எக்ஸாஜரேட் பண்ணப்படுது. ஆனா பெண்களை பொறுத்தவரையும் அது வந்து இதுதான், ஆட்டோகிராஃப்ல இந்த பக்கம் போய் 5 பேர் வந்துட்டு போனாங்கன்னா அது வந்து அந்த கதை ஈடுபட்டுரும். அதே ஆட்டோகிராஃப்ல ஸ்னேகா மாதிரி ஒரு ஆள் நின்று அதுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் காதலுக்கு வந்து போனாங்கன்னா அது வந்து தப்பா போயிடும். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா மைண்ட் அளவுல டக்குன்னு நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. ஒரு பொண்ணு டக்குன்னு ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கீங்க. எப்படி மூணு லவ் உங்களுக்கு வந்து அதுதான் வந்து புகுத்தப்பட்டதே. இப்போ ஒண்ணும் இல்ல, புருஷன் செத்ததுமே தீயில குதிச்சிடணும் அப்படின்னே வந்தா இன்னமும் நீங்க அதான் செய்வீங்க. எஸ், நீங்க அதுல வந்து ஐயோ நான் ஏன் பண்ணணும், ஏன்னா ஒருத்தவங்க எதிர்த்து கேள்வி கேட்டனால இங்க இருக்கு. அந்த எதிர்த்தே கேள்வி கேட்காம போயிருந்தேன் என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ்காரங்க வரலாம், முடிஞ்சு போச்சு கதை. உண்மை. ஸோ இங்கே அது பேர் என்ன சொல்றது, அந்த கேட்கறத இந்த பொண்ணுங்க பண்றப்ப நமக்கே வந்து என்னது மூணு அப்படின்னா அப்புறம் டக்குன்னு மண்டையில் அடிச்சு, ஆமாம் பக்கத்தில் இருக்கிற பையன் அவனோட 2 லவர்னு சொல்கிறான், அப்போ ஒன்றுமே உனக்கு வந்து தோணலை. ஏன் இந்த பொண்ணு 2 லவர் அப்படின்னு சொல்லும்போது 2 லவரா அப்படிங்கிறது ஏன் நம்மளாலே இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிற மனநிலையில் இருக்கலாம். அதில் நாம மாறணும். அந்த விஷயத்த பசங்களும் பெண் பிள்ளைகளும் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு வராங்கன்னு நினைக்கும் போது ஹாப்பி. ஓகே, உதாரணத்துக்கு இவ்வளவு பேசுகிறோம். கேரளாவில் 50 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப பெருசாக 50 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 அப்பா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த உயர் ஜாதிக்காரர் தான் அவங்க வந்து மேட்டர் பண்ணுவார். அதில் குழந்தை பிறந்து அப்புறம் தான் மற்றவங்களாம் பண்ணணுன்ற மாதிரியான மதத்தின் பெயரால், சடங்குகள் பெயரால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்தது. அதில் நம்பூதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அது அப்ப அந்த எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த கண்ணாடி போட்ட பையன் ரொம்ப தெளிவா சொன்னாப்ல, இப்பெல்லாம் வந்து பெண்களுக்கு ஈக்குவலா அவங்களும் வந்து படிச்சுட்டாங்க, அவங்களும் வேலைக்கு போறாங்க, அப்ப அவங்களுக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கு அதுல. அதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிறவங்க மூவ் ஆன் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இத அந்த இன்ஸ்டாகிராமே இல்லன்றவருக்கு அந்த பையன் பதில் சொன்னாப்ல. அதனால வந்து இப்ப இருக்கிறவங்க சிந்திக்கிறாங்க, மூவ் ஆன் ஆகுறாங்க. பஸ் சரியில்லைன்றதுக்காக பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்றதுக்காக அந்த பிரேக் டவுன் பஸ்ஸையே பார்த்துட்டு இருக்காம அடுத்த பஸ் வந்து ஏறி போறதுதான் வந்து நல்ல பயணத்துக்கு அழகு. இல்ல எங்க ஆபீஸ்ல 70 வயசு இருக்கு. அவர் வந்து என்கிட்ட கேட்டதே அதுதான், எப்படி இது ஒரு லவ் எப்படி அப்படின்றாரு அவரு. அவர் வந்து என்னன்னா, நீ எப்படி நீ வந்து நான் சொல்றேன், நான் பப்புக்கு போனது இல்லைன்னா நீ எப்படி பப்புக்கு போகாம உனக்கு லவ் செட் ஆயிருக்குங்கிறாரு அவரு. ஒரு காதல் இருந்திருக்கணுமே உனக்கு, ஷேக் தான் நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு, இவங்களை ஷேக்கருக்கு ஷேக் அப்படின்னு வருவோம், ஷேக் தானா அப்படின்னு வர. ஆமா அப்படின்னு சொன்னா அவரால் அதை ஒத்துக்கவே முடியல அவரால். இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், சொல்லுங்க. இங்க பொறுத்தவரையிலும் என்னன்னா 15க்கு மேல இந்த டேட்டிங்லாம் போறாங்கல்ல, இந்த டேட்ல என்ன ஆகும், இவங்க வந்து பப்புக்கு போறது, அங்க ஆண் நண்பரோட பழகிறது, பண்றது, மேட்டர் பண்றது எல்லாம் போய் எப்படியும் 1, 2, 3 போயிடும். 22க்கு மேலதான் அவங்க வந்து அந்த சூசிங் நடக்கும், யாரு கூட நம்ம லைஃப் லாங் டிராவல் பண்ண முடியும். அந்த 3லே வந்து இந்த கத்திரிக்காய் இது வெண்டைக்காய் முனையை உடச்சு பாக்குறலையா, அந்த மாதிரி பண்ணிடுறது. அப்ப அதுல 22க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சூஸ் இருக்கும். இப்ப இதுல என்னன்னா, ஆண்கள் அதை செய்யலனாலும் அங்க வந்து அவன் வந்து பழன்ற லெவலுக்கு தள்ளி விட்டுருவாங்க. நண்பர் அவர் சொன்னார், அதை சொல்லாமான்னு தெரியல, அவரு சில விஷயங்கள் பகிர்ந்தார். ரொம்ப நாளா ஆளையா காணவர், என்னாச்சுன்னு தெரியல. ஐ திங்க் இப்பதான் ஞாபகம் வந்து இதை சொன்னதுனால. அவரு என்ன பண்றாரு, அவங்க பையனுக்காக பயப்படுறாரு. இவன் எங்கேயாவது இது மாதிரி பப்புலாம் போய் செட்டாம விட்டா ரொம்ப கஷ்டமாயிடுங்க, இவனை பழண்டுவானுங்க, இவன் ஏதாவது ஒரு 2-3 சேஸ் பண்ணி போனாதான். இப்போ எதுக்கு தியரி டெஸ்ட் வைக்கிறாங்க, எதுக்கு வந்து இங்கே
இங்க டிரைவிங் டெஸ்ட் எல்லாமே வைக்கிறதுன்னா நீ ஏன் ஒழுங்கா ஓட்டுறியான்றதான். இல்ல இதுதான் அவர் எக்ஸாம்பிளாவே இல்ல அதுதான் நானும் சொல்றேன். ஏங்க இதுதான் இந்த விஷயத்தை தான் இங்க இலகுவா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம ஒருத்தவனை வச்சுக்கிட்டு இவனை வந்து காட்டி இவன் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கே அவுத்து காமிச்சு அன்னைக்கே படுத்து இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் இன் திஸ் சொசைட்டினோ. அதுக்கு தான் வந்து டேட்டிங்ல இருந்து எல்லாமே இதுல அது சரி வருதா பார்ப்போம். இல்லையா இது ரொம்ப ஒரு ரீசன்ட் டேஸ் இந்த த ஆர் மர்டர்ஸ்னு ஒரு அதில் வந்து ஒரு லவ் ஒரு பொண்ணு செத்து போறா, அவள் தேடிட்டு வருவா. என்ன இல்லை அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் இப்போ சூஸ் பண்ணியிருக்க பையன் வந்து ரொம்ப கெட்டவன். ஏன் கெட்டவன்னா அவன் தண்ணி அடிச்சானா மிருகமா மாறிடுவான். இப்போ தண்ணி அடிச்சிட்டானா மிருகமா கல்யாணம் இப்போ லவ்னா அப்போ எப்படி வச்சு தண்ணி அடிச்சு மிருகமா மாறுறவங்க கூட இருக்க முடியும் சொல்லு. மூவ் ஆன் பண்ணிட்டேன், அவள் காணாம போயிட்டு நான் வந்து தேட வந்திருக்கேன், ஒரு வாலிடராக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே எப்படின்னா இதுதான். ஸோ உங்களுக்கு இதில் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இதை யாரும் இங்கே இருக்கிறவங்க அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. 2 பேரும் இதே விஷயங்கள் நம்ம ஊர்லேயே நடக்குது, வெளியிலேயே தெரியாது. கண்டிப்பா இதே விஷயங்கள் நம்ம ஊர் நடக்கலன்னு கேட்டால் இல்லவே இல்லை, கண்டிப்பாக நம்ம ஊரிலும் நடக்கிறது, ஆனால் வெளியில் எதுவுமே தெரியாது. தட்ஸ் ஆல். இன்னைக்கு நடக்கிற பாலியல் குற்றங்கள் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு தெரு வந்து நிருபர்கள் இருக்காங்க, 25-30 சேட்டலைட் சேனல் இருக்கிறதுனால வெளியே வருது. இன்னொன்று அதை கேஸை பதிவு பண்ணுறதுக்கான ஒரு அரசாங்கம் இருக்கு. தப்பு செஞ்சவங்க தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கேஸ் வருது. இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி கேஸ் போனால் எஃப்ஐஆர் எடுத்துக்கிறது கிடையாது. அவ்வளோ குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதை வந்து நீங்கள் பார்க்குற தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படியா அப்படின்னா இப்படி தான் நடக்குது எல்லா நேரத்துலையும். ஆனால் மிரட்டப்படுகிறார்கள். ஏன்னா எல்லா பெண்களுக்கும் ஒரு கதை இருக்கும் பின்னாடி. இதை கடந்து வராத பெண்களே இல்லை. அதை தான் இப்போ அவங்க கிட்ட கேட்டார், அந்த பிரிட்டிஷ்கார் கேட்டார், ஏம்மா என்னம்மா இதே தானா, இது எப்படிமா எப்படி இது சாத்தியம் அப்படின்றத அங்கே. ஏன்னா இந்த கல்ச்சர் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபாலோ பண்ணது கூட பிரச்சனை இல்லை, அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி பண்ணுறோம். அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் 4 நட்சத்திரம் கோல் மயிறு மட்டை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆக சரிடா நீங்கள் இதெல்லாம் பண்ணி வைக்கிறீங்க, அது உருப்பிட்டு இருக்கா, அது உருப்பிட்டு இருக்கான்னு கேட்குறேன். எல்லாம் வந்து அப்பா அம்மாவுக்காகவும் சமூகத்துக்காகவும் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்களேன்றதுக்காகவும் நிர்பந்தங்களோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகே, அதை உங்கள் பொண்ணுங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு பண்ணாதீங்க அப்படின்றதான் நம்ம இங்க சொல்ல வர விஷயம். எஸ் அப்படியே கமெண்ட் இல்ல நீ ஏதோ சொல்ல வந்தீங்க, அது முடிச்சிட்டு அடுத்து இன்னொன்னு வந்து என்னன்னா டாமினன்ஸ். எல்லாருமே வந்து 2K கிட்ஸ் கிட்டயும் இருக்கு, இந்த பக்கத்துலயும் இருந்திருக்கு அந்த டாமினன்ஸ். அந்த டாமினன்ஸ் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. சோ தெளிவா தெரியுது பொண்ணுங்களுக்கு. அது 2 பொண்ணுங்க வந்து அதுல 90s கிட்ல இருக்கிற அந்த பொண்ணே ரொம்ப தெளிவா இருந்தது. என் கெரியர் எனக்கு ரொம்ப முக்கியம், என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க, எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த பையனை. அதை சொல்லிட்டு நீ அடுத்து மூவ் ஆன் ஆயிடுமா அப்படிங்கிறது தான் அங்க. ஆனா அந்த பொண்ணால மூவ் ஆன் ஆக முடியல. பட் இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணு என்னன்னா அதே கரியர், என்ன வந்து குட்டப்பாவோட போடாத, நான் வந்து ஃபேஷன் டிசைன்ல இருக்கேன், நீ எங்க இருக்க ஏது இருக்கன்னு கேட்டுட்டே இருக்கிறப்ப ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடுத்து மூவ் ஆன் ஆகி அந்த பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்லன்னு சொல்லிட்டாங்க. சிம்பிள்ங்க. இது எல்லா இடங்கள்லயும் இருக்கு, எல்லா காலகட்டங்களிலும் இருக்கு, இந்த ஊர்லயும் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. பிகாஸ் த பீப்புள் ஆர் த ஹியூமன்ஸ் ஆர் வெரி எமோஷனல்ஸ். அது சில பேருக்கு பட்டுச்சுன்னா பட்டுதுதான், அது மறக்கவே முடியாது. ஸோ ஏன் இங்கேயும் வந்து கல்யாணம் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்கான், ஏன் ரொம்ப நம்பினவங்க ஏமாற்றி போனவங்க, ரொம்ப கற்பனையோடு இருந்தவங்க, என்னமோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அவ்வளோதான். ஷார்ட் அப்படியே போயிடுறேன் நான். ஸோ சங்கீதா சண்முகம், டிடி, எச்மி பிரியா, முத்து சண்முகம், ஆறுமுகம், ஆர் பன்னீர்செல்வம் அண்ட் டார்த்தி ஆனந்தன், டிடி ராஜபாண்டியன், பாலாகிருஷ், ரத்தியம், ராஜி கார்த்திகேயன் சுப்பிரமணியம், இவங்க எல்லாமே ஹாய் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து மேடம் வாய்ஸா லைக் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். அண்ட் ஹியர் இன் துபாய் வந்து 11 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஷர்மிளா அவர்கள் வந்திருக்காங்க. அண்ட் பாமதி குலராஜன், ஜிஜே, ரோஹித் சிவா, இவங்க எல்லாருமே ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹாப்பி வேலண்டைன் டே சொல்லியிருக்காங்க. ஜிஜே வந்து ஹாய் அக்கா அண்ணா சொல்லியிருக்காங்க, அண்ணா அக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மூவ் ஆன். ஐயோ என்ன ஜெகே, மூவ் ஆன். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரும் அந்த விஷயங்களை சொல்லி முடிச்சிருக்காங்க. பாலகிருஷ்ணன் வந்து கேட்ட கேள்வி தான் அப்படியே நெஞ்சில் அப்படியே ஈட்டி இறக்குற ஒரு கேள்வி. என்னன்னா அண்ணாவை தான் கேட்டிருக்காங்க. அண்ணா காட் ரிவ்யூ பண்ணுவீங்களா? நீங்க பிக் பாஸ் முடிச்சுட்டு பண்ண முடிஞ்சா பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் செகண்ட் டைம் இப்போ ஃபுல் சீரீஸ் பார்த்தாச்சு. சூப்பர். பார்த்துட்டல?
கண்டிப்பா நாங்க வரோம். இல்ல உண்மையிலே மறந்துட்டோம். அதுதான். ஆனா வீக்லி ஒன்ஸ் ஒரு எபிசோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இதே மாதிரி 1 மணி நேரம் பேசின எபிசோட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் போய் ஒரு இது பண்ணி நாங்களே அதை ரீகால் பண்ணிட்டு வரோம். நாங்க அது கொஞ்சம் டைம் ஆகும். இன்னைக்கு எனக்கு இங்க எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் அன்செட்டில்டாக இருந்த சில விஷயங்கள் இப்பதான் செட்டில் ஆயிருக்குங்கிறதுனால அதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 1 வீக் டைம் ஆகும். அதன் பிறகு திருப்பி ஃபார்முக்கு வந்துருவோம் பாலகிருஷ்ணன். பட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஓகேவா? அண்ட் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா யாராவது இந்த மாதிரி கேட்கறப்பதான் ஐயே அதே மாதிரிச்சா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு இப்ப ஜாக்கி மாதிரியான ஆட்களுக்கு வந்து நிறைய காதலிகள், தோழிகள், அப்புறம் வேலை பலு இதெல்லாம் இருக்கிறப்ப நீங்க காட்டை ஞாபகப்படுத்தும் போது அது ஞாபகம் வருதுன்னு சொல்ல வரேன். கரெக்டா ஜாக்கி? நிறைய காதலிகள், தோழிகள், டியர்ஸ், இந்த மாதிரி நிறைய வேலை பலு கூடவே. காதலே உனக்கென்ன பாவம் செய்தேனோ இதுவரை விட்டு விட்டு எங்கே சென்றாயோ எத்தனை நாட்களாய் இத்தனை காதலை உனக்கென்ன சேர்த்து வைத்தேன் என்றே நான் எத்தனை ஆழமாய் இத்தனை ஆசையை எனக்குள்ளே நான் மறைத்தேன் அன்பே காதலே உனக்கென்ன பாவம் செய்தேனோ. ஆக்சுவலி ஒரு இந்த டைம் இதை பற்றி பேசுவோம். ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல. நம்ம வந்து எதிர்பார்க்காத நிறைய சில படங்கள் நம்மளை வந்து அதிசயமாக ஆச்சரியப்படுத்தும். ஆனால் இந்த படத்தையே நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வசனகால பறவைகள் 5 வாட்டி பார்த்தேன். ஓகே, என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த ஃபிகர் தான் பிடிச்சிருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் என்னவே தெரியாதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த ஃபிகர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் செம்பருத்தி பாட்டுக்கு சிலதெல்லாம் அப்படியே ஓகே. இந்த படம் அப்படிதான். காதல் கண்கிட்டது என்னது யூடியூப்லேயே இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அந்த படத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. புது இசையமைப்பாளர். இந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு 2 பேருக்குமே. எல்லாமே புதுமுகம். ஒரு மினிமஸமாக வச்சு ஒரு ஃபில்ம் பண்ணியிருப்பாங்க. அதே காதல் உள்ள இருக்கிற சண்டைகள், சச்சரவுகள் அதுதான் வந்து ஒரு தீர்வாக போயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் படம் பாருங்க. டோன்ட் மிஸ் இட். நல்லா பண்ணியிருப்பாங்க. புது ஆளுங்க, அமைச்சூரான ஆட்களை வச்சுக்கிட்டு. இப்போ அதில் நடித்த ஒரு பொண்ணு இன்னைக்கு பெரிய நடிகை, பெரிய ஆள் ஆகிட்டாங்க. பையன் அந்த அளவுக்கு இல்லை, பையன் பெருசாக. நான் சொல்கிறேன் அந்த படம் வந்து இருக்குது. டோன்ட் மிஸ் இட். நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அந்த படம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இப்பயே நான் பார்த்தா கூட இன்னும் இந்த படத்தையே நம்ம வந்து சுவாரஸ்யமாக பேசணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மூவ் ஆன் ஆகி வரும்போது இதுக்காக நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணோம், இதுக்காக நம்ம இவ்வளோ நின்னோம், இதுக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். எவ்ரிபடிஸ் நோஸ் இந்த ஃபர்ஸ்ட் நைட் இந்த மாதிரிலாம் மேட்டர்லாம் பண்ணி முடியும். இதுக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் வராத ஆண்களே இருக்க முடியாது இந்த உலகத்தில். அதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். எனிவே சம்டைம்ஸ் இந்த உண்மை கசக்கும், உண்மை சுடும். தட்ஸ் ஆல். எனிவே எஸ் ப்ளீஸ் கமெண்ட்களை படிங்க. கமெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஒரு 61 பேர் இருக்கீங்க, 37 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஓயோ ரூம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஆள காணோம். ஆமா, முக்கியமா யூஎஸ்ல இருக்கிற யாரையுமே காணோம். ஆமா, எல்லாம் வந்து ஜெலாக்கோ ஜில்பெல்ஸ் வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ மாரீஸ்வரன் அவர்கள் வந்திருக்காங்க. பிரியா வந்து குரல் ஒன்று போட்டிருக்காங்க. குரல் என்பது என்னன்னா, அன்பின் வழியது உயிர்நிலை அக்தில்லார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு விளக்க உரையோ இல்ல தெளிவுரையோ நீங்க போட்டுருக்கலாமா? ஆமாமா ஆமாமா. நான் பாருங்க அக்தில்லார் கிக்தில்லார்னு தப்பா வேற படிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சரி சரி. பராசக்தி அவர்கள் வந்திருக்காங்க. தல்லராஜ் அவர்களும் ஹாய் சொல்லியிருக்காப்ல. மாரீஸ்வரன் எல்லாரையும் லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு. நன்றி, தேங்க்யூ மாரீஸ்வரன். லதா எப்ப சொல்லியிருக்காங்க, லவ் இஸ் நாட் ஒன் டைம் ஈவெண்ட். இட்ஸ் அன் எமோஷன் தட் எவால்வ்ஸ் வித் ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ், மெச்சூரிட்டி அண்ட் பர்சனல் growth. People change over time and so do their connections. உண்மை இல்லை தாயப்பா அது. ஏன்னா நம்ம வளர வளர நம்ம பார்க்குற பார்வையே வந்து சில நேரங்கள் அது வந்து இப்போ நான் நிறைய விஷயங்கள் பார்க்கும்பொழுதே என்னடா அப்படிங்கிற மாதிரி, இதுக்கா இப்படி பண்ணியிருக்கோமா, இதுக்கு நம்ம இவ்வளோ பண்ணியிருந்திருக்க வேண்டாமோ அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து இப்போ தோணுது. எனக்கு தோணுது நிறைய. ஓகேவா? அதை இன்னும் சில விஷயங்கள் இப்போ யோசிக்கும் பொழுது என்னன்னா, இதை நம்ம இன்னுமே வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாமோ அந்த டைம்ல, நம்ம ஏன் இப்படி விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் அந்த அந்த இம்பேலன்ஸ் இருக்கு. அது வந்து உங்களோட மெச்சூரிட்டி வர வர கிடைக்கும். இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஆப்போசிட் பர்சன் வந்து மெச்சூர்டா மாறும் பொழுதும் அது கிடைக்கும். இப்ப ஜாக்கி வந்து வேற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி லெவல் நம்ம கிட்ட காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு தோணும், ஐயோ இது நம்ம ஜாக்கிட்ட அப்ப முன்னாடியே புரிய வச்சிருக்கலாமோ
exactly. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து தோணும். இன்னொன்று நாமளா நினைச்சு நாமளா நிறைய விஷயங்களுக்கு நாமளே எதிர்வினைகள்லாம் பண்ணுவோம். அவங்க அதை நினைச்சே இருக்க மாட்டாங்க. நாம வந்து அதுக்கு அவங்க அப்படிதான் நினைச்சுக்குவாங்கன்ற மாதிரியான முன்முடிவுகளோட நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பண்ணுவோம். அது சில நேரத்தில் நல்லதாகவும் இருக்கும், சில நேரத்தில் அது வந்து நகர்த்திடும். ஆமா, நகர்த்திடும். அன்பின் வழியது உயர்நிலை அக்தில்லார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. ஓகே, அதனுடைய இது என்னன்னா, அன்பு வந்து நெஞ்சத்தின் வழியே தான் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா அது வந்து எலும்பு சும்மா சதையில வந்து சும்மா எலும்பு அது மேல வந்து மேல மறைக்கிறதுக்காக போத்திட்டு இருக்க மாதிரி வந்து வெறும் உடல் தான் அது அப்படின்றதுதான் வந்து கலைஞருடைய அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும், இல்லையே அது எலும்பு தோல் போர்த்திய வெறும் உடலே ஆகும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா. இதுல என்னன்னா, நிறைய அன்பு இருக்கிறவங்களுக்கு தொப்பை ஜாஸ்தியா இருக்கும். அப்ப ஏன்னா அன்பு நிறைய இருந்தா அப்புறம் அது எங்க தான் போய் ஸ்டோர் ஆகும்ல. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். இப்போ எப்படிதான் அப்புறம் நம்ம ஆப்போசிட் பர்சன் ஒல்லி ஆயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போய் நான் சொல்ல முடியாதுல்ல. கவின் வந்து ஜாக்கி டிவி ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வந்து காதலர் தினம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காப்புல. மாரீஸ்வரன் வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. விஜய் சரவணன் வந்து தப்பு வேலண்டைன்ஸ் டே ஜாக்கி அண்ட் சுதா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தான் அப்படி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ விஜி. அண்ட் பிரசன்னா பிரான்சிஸும் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ ஜாக்கி அண்ட் மேம்னு கேட்டிருக்காங்க. நல்லா இருக்கும். அண்ட் சாந்தி அமல்ராஜ் ஹாய் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சுப்பிரமணியம் சொல்லிருக்காரு, ஜாக்கி லவ் இஸ் நாட் ஒன் டைம் பட் இட் இஸ் அ கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூவல் ப்ராசஸ். கரெக்ட். அது லவ்வை வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை லவ் உருவாச்சுன்னா அது வேற ஒரு வகை லவ்வா வந்து வெளிப்படும், அவ்வளவுதான். நீங்க அதை வந்து இது எல்லாமே இதே தத்துவம் தான் எல்லாத்துக்குமே. தட்ஸ் ஆல். ஓகே. லதா இப்ப வந்து சாங் போட்டிருக்காங்க, அந்த வேட்டையாடு விளையாடு பாட்டு. தூரமே அலைக்கடல் தீண்டும் வானமே நேசிக்க நெஞ்சம் ரெண்டு போதாதா போதாதா நீ சொல்லு நேசமோ ரெண்டாம் முறை வாராதா கூடாதா நீ நில்லு. இது நடந்திடக்கூடுமோ, இரு உருவங்கள் சேருமோ, உச்சரித்தே நீயும் விலக தத்தளித்தே நானும் மருக என்ன செய்வேனோ. எஸ், தேங்க்யூ. முருகேஷ் அவர்கள் வந்தாச்சு. ரத்னம் சசிகரன் அவர்களும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் டு பி வெரி ஃப்ரங்க், ஐ எம் ஷுர் ஆல் 95 to 99% of happily married have more than one love. Yes. A few love after marriage also. Yeah. If not love, definitely lust. ஒரு லவ் ஒரு மேரேஜ் அண்ட் மெனி லஸ்ட் இருந்திருக்கும்ன்றது தான் லதா. கரெக்ட் தான். இப்படிதான் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு லவ் நான் ஒரே சும்மா வெளியில சொன்னா அப்புறம் தேவையான லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க, இல்லைன்னா பொம்பளை பொருள் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. இதான் நிதர்சனம். இதுதான் நிதர்சனம். இதை நீங்க ஏதாவது மறுக்க முடியுமா சொல்லுங்க? நோ. அவ்வளவுதான். அப்புறம் ஏன் வந்து சொன்னா அப்புறம் போயிடும், அவ்வளவுதான். கமெண்ட் பண்ணி அவ்வளவுதான். ஓகேவா. சரவணன் சுவாமிநாதன் அண்ட் நௌஷத் பேகம், இவங்க மஹிலா கண்ணன் எல்லாம் ஹாய் சொல்லியிருக்காங்க. மாரீஸ்வரன் சொல்லியிருக்காப்ல, டுடே ஐ ரெட் யுவர் போஸ்ட், இட்ஸ் வெரி நைஸ், யூ ஆர் டாக்கிங் அபவுட் மிஸ்டர் தியாகு, ஐ நோ அபவுட் வாட் யூ செட் மிஸ்டர் தியாகு. எஸ் ஜாக்கி சார், ரியலி சம் ஒன் நீட்ஸ் யுவர் டாக் அண்ட் டு சால்வ் த லோன்லினஸ் அப்படின்னு அவரும் கூறியிருக்காரு. இந்த ஆடியோ நோட் வந்து அவன் எனக்கு பர்சனலாக அனுப்பிச்ச ஆடியோ நோட். அது ஆக்சுவலி அதை வந்து பண்ண முடியாது. ஆனால் அவன் இதை வந்து நீங்கள் பண்ணலான்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதை போடுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவன் பேசுறதே வந்து பார்த்தோன்னா நிறைய பாட்காஸ்ட்லாம் கேட்ட பையன். அதனால அந்த இதுவே நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். பேசுறது அந்த இதுவே நல்லா இருக்கும், அந்த ஃபீல். எஸ், இல்லை இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த பிக் பாஸ் முடிச்சதுமே அப்படியே ஏதாவது ஒரு காரணம், அவங்க நிறைய வேலை பண்ணிட்டு வருவாங்க அப்படி இப்படின்னு போயிடும். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து வெரி கிளியர் அபவுட் இட் ஃபர்ஸ்டே. அப்புறம் அவன் வந்து அதை செஞ்சான், சொன்னதை அவன் செஞ்சான். அதுதான் பார்த்தா நம்மளுக்கு ஒன்றும் அதில் நிறைய பேசிக்கணும்ல, அவ்வளோதான். அதை எதுக்கு நான் திரும்ப சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாம் வந்து ரொம்ப கிடைக்காத இடத்துலேருந்து நம்ம வந்து அன்பை வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இது மாதிரி கொட்டி கொடுக்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாம் வந்து சிம்பிளாக யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் ரியாக்ஷன்ஸ் வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கேருந்து வந்திருக்காது. ஆனால் யாரோ நம்மளுக்கு வந்து அதை வந்து ரொம்ப கொட்டி கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து 2 பேர் இந்த இடத்துல வந்து
நல்லா பழகினவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, கமெண்ட் போட்டாங்க, இல்லை தப்பாக போட்டாங்கன்றதுக்காக அந்த 98 பேரை நம்ம வந்து எப்படி உதாசீனப்படுத்த முடியும்? அந்த 98 பேர் அதற்கான ஆட்களாக நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி தானே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அது மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே சரியாகும். இது ரொம்ப சிம்பிள் உதாரணமாக சொல்கிறேன் ஜாக்கி, எல்லாருக்கும் புரியுங்கிறதுனால. கூடவே இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஹவ் இஸ் யுவர் பெயின் டியர் அப்படின்னு கேட்க முடியாது. தூரமாக இருப்பாங்க, அவங்க பதில் கூட சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட போய் நம்ம ஹவ் இஸ் யுவர் பெயின் கேட்போம். பிகாஸ் லவ் கண்ண வீசி கட்டி போடும் காதலி, கண்ணு ரெண்டும் முத்தம் கேக்குதே, கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி, துண்டு துண்டா ஆசை கூடுதே, லேசா அழகுல தானா விழுகிற நீ பேசி சிரிக்கையில். இல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்ட பாட்டு இப்பதான் இன்னைக்கு கார்ல வரும்போது அந்த பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஓடிச்சு. லேசா அழகுல தானா விழுகிற நீ பேசி சிரிக்கையில் ஓரத்துல உரையிற வாழ்க்கை வாழத்தான் உன்னோடு இருக்கிறவன் கூட நடக்கும்போது மழை இல்லாமல் நனைஞ்சு போகுறேன். சரியா? யா ஃபைன். ஸோ அதுதான் வந்து அந்த லோன்லினஸ் பற்றி அவர் போட்டிருந்தாரு. மகிழா வந்து ஹாப்பி வேலண்டைன் டே சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே, ஜாக்கி டி ஃபேமிலிக்கு. மாரீஸ்வரன் சொல்லியிருந்தார், நானுமே டெய்லி சர்ச் பண்ணுவேன் உங்களுடைய ப்ரெசன்ஸ் இன் மொபைலுக்கு. ஓகே, அப்படிங்கிறதும் நல்லா இருந்தது, நல்ல வார்த்தை. சனி டே வந்து நிறைய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த பேசுறதுக்கோ அதை சொல்றதுக்கோ ஆள் இல்லாமல் எல்லாருமே தவிக்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்கிறத, நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னும் போது சீன் போடாமல் வந்துடணும் அப்படின்றது தான் மோஸ்ட்லி. இது நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய சாக்ரிஃபைஷன்ஸ் இருக்குது. அது சும்மா சொல்ல முடியாது. ஏன்னா அது சொன்னால் அது நல்லா இருக்கு, அதுதான் மேடம். ஆனால் இது இவ்வளோ பேர் வரீங்கல்ல, இதை அதிகப்படுத்தணும், அதை பேசணும். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் பேசுகிறோம். தட்ஸ் ஆல். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு சினேகனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. பிக் பாஸ் சினேகனுக்கு 2 பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. தலைவர்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கவிதையா என்னது பேர் வச்சிருக்காரு தலைவர். இது அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் காதல் கவிதையா. ஒன்றுத்துக்கு பேர் காதலாம், இன்னொன்று பேர் கவிதையா. எனக்கு எப்பயுமே என்ன மாதிரி மனோபாவம்னா இருக்கும், முயற்சி பண்ணி வேர்த்து ஊற்றி எல்லாம் நம்ம பல்ல பார்க்குறோம், அவ்வளோ உழைப்பு அதை போட்டிருக்கோம். இதில் யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் அ பாயிண்ட்? இது நம்ம போருங்க காதல் அப்படி யாரோ ஒருத்தவங்க அதை சமூக வலைதளத்தில் எழுதியிருந்தாங்க. 2 பொண்ணா. ஓகே, அந்த பொண்ணுங்க வந்து பேர் என்னன்னு கேட்டால் சொல்லவே இல்லையா. அது கஷ்டத்தில் பார்த்தா ஐ லவ் யூ ஒரு பொண்ணு பேர், இன்னொன்னுக்கு லவ் யூ சோ மச். இந்த மாதிரி பேர் வைப்பாங்க, நான் எதிர்பார்க்க வச்சிருக்கேன். ஐ லவ் யூ சோ மச் 2 பொம்பளை பிள்ளைங்க இதே மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு இந்த பேர் வித்தியாசமான பெயர்களையே வாழ்க்கைன்னு ஒன்று வச்சிருந்தாங்களே, விதி வாழ்க்கை இன்னும் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சிருவானுங்க. அப்புறம் வந்து என்னது பாய்க்கு முருங்கா அந்த மாதிரிலாம் பேர் வச்சிருப்பாங்க. அந்த பங்கஜம் அந்த டைம்ல வந்து பங்கஜவல்லி அம்புஜா மேட்ரி பங்கஜம் அப்படி வச்சுட்டாங்க டப்புன்னு. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்காங்களேன். சோ மெனி திங்ஸ். அதனால நீங்க புள்ள பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நீங்க புள்ள உங்க பிள்ளைங்களுக்கு போதும் பொண்ணு அப்படிலாம் வைப்பாங்க. நீங்க பேர் வைங்க, இந்த தாத்தா பேர் வைக்கிறேன், ஆயா பேர் வைக்கிறேன், அப்பம் பேர் வைக்கிறேன், சாமி பேர் வைக்கிறேன் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச பேர் நீங்க தாராளமாக வச்சுக்கோங்க. சொல்றேன், காதல் கவிதை காதல் கவிதை இல்ல வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மாமா. அவங்க மீம்ஸ் பார்த்தேன், பிரகாஷ் ராஜ் போட்டு வயசாயிடுச்சு நினைக்கிறேன் மாமா. என்ன இல்ல காதல் பண்றவங்களாம் பார்த்தா வயிறு எரியுது, அதெல்லாமே தப்புன்னு தோணுது. That's all. சார் நான் அதுதான் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், வயசானா கூட சங்கியா மாறிடுவேன் தயவுசு ஆண்டவா. இல்லை எப்படி அது நான் சில நேரங்களில் வந்து நிறையா ஆட்கள் ஜாக்கி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சில இயக்குனர்கள் பேரையும் சில ஏஆர் ரஹ்மானே நீங்கள் எடுத்துக்கங்களேன். 2 காலேஜ் திறந்து நான் பாட்டு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறது எதுக்குன்னா அப்போதான் நீங்கள் அந்த பிளட்டோடவே இருந்து சுற்றிட்டே இருக்க முடியும். அப்போதான் வந்து என்ன இழுன்னு பாட முடியும். இல்லைன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. அது அவர் மாதிரி அவர் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காரு மைண்டை.
நீ உண்மையிலே உண்மை அதுதான் நிதர்சனம். அதான் சொல்ல வரேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, டாம் குரூஸ் பாருங்க, லியோனார்டோ டிகாப்ரியோ பாருங்க, அந்த கமிட்மெண்ட்ல இருந்து 52 வயசுல தான் இவன் கல்யாணமே பண்ண ஜார்ஜ் குளூனி. அது எல்லாமே அப்படிதான், அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. இல்லைங்க அதுதான் மேடம், அது காசு எல்லாம் இருந்தா அப்படி ஒரு வாழ்க்கை வாழலாம், டிபெண்டா வந்து அதெல்லாம் யோசிக்க கூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. டிபெண்டன்ட் கதையை நீங்க வந்து இல்ல பொதுவா சொல்றேன், அந்த மாதிரி காசு இருந்தா நிச்சயமா. அப்புறம் இந்த பொண்ணு ஒண்ணு சரி இந்த கமெண்ட் படிச்சுட்டு கமெண்ட் முடிச்சு ரம்யா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ரம்யா ராஜேஷ் ஃபைனலி காட் யூ லைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாரீஸ்வரன் ஜெயராம் சொல்லியிருக்காரு, ஐ நோ அபவுட் யுவர் ஃபீலிங் டு move from India to abroad. So much at least we have to spend 3 or 4 lakhs for initial apartment rent, medical and ticket. நிறைய லாஸ் பண்ணிருக்கேன். அங்க வரும்போது எல்லா பொருளையும் கொடுத்துட்டு வரும்போது அதுல எப்படியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 3.5 லட்சம் 4 லட்சம் லாஸ். ஏன்னா இதே ஒரு இருக்க போறேன்னு நினைச்சு இங்க வந்து ஒண்ணும் இல்ல, கார் நான் ஓட்டுறதுக்கு இன்சூரன்ஸ் மட்டுமே 1 லட்ச ரூபா, 85,000 ரூபா இந்திய மதிப்புக்கு. ஓகே, கார் வந்து பாத்தீங்கன்னா 3,500, 3,50,500, 3.5 லட்சம். இதுவே நீங்க 4.5 லட்சம் கொடுத்துடணும். இல்ல இன்னொரு செகண்ட் ஹேண்ட் கார், அதுக்கு செலவு பண்ணது ஒரு 500 பவுண்டு, 550 பவுண்ட், 600 பவுண்டு கிட்ட போச்சு. அதான் அது எல்லாத்த விட இப்ப நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த செட்டில் டவுன் ஆற அந்த டைம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு. அப்பதான் வந்து எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், அதுவும் இப்ப இந்த வீட்டுல வாங்குற இந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, இந்த குண்டு ஊசி கூட வந்து இல்லாத அளவுக்கு தான் இருந்தது வீடு. ஆமா, அப்ப நம்ம கட்டன்ல இருந்து இந்த இதுல இருந்து இது இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப எங்களுக்கு விவசாய கடைகளை ஊருக்கு போனோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபா லாஸ், 5 லட்சம் ரூபா லாஸ். அந்த மாதிரியான ஒண்ணுமே கிடையாது, வெறும் செவுரு தான் இந்த வீட்டுல. இல்ல இப்பவே அந்த வீசாக்காக அந்த விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு இல்லையா. இப்ப வீசா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான். ஆனா அது புரியறது இல்லை எல்லாருக்கும்னு சொல்ல வரேன். அது நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே அதை வேற மாதிரியான ஒரு மனநிலை பாக்குறாங்க. அது ஒரு நாள் கண்டிப்பா பேசணும். ஆமாம், அதனாலதான் நான் சொன்னேன் 1 லட்ச ரூபா அவன் போட்டான் அப்படின்னதுமே நீங்க டக்குன்னு ஜாக்கிரன் காசு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு மூட்டு வலிக்குது, கை வலிக்குது, அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்குன்னு தயவுசெய்து என்ன தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்காதீங்க. அது அப்படி எழுதல, இப்படி எழுதியிருந்தேன். அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்ததுன்னா காலையில எழுந்ததுமே ஒரு எச்சி ஊறும் பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி, அந்த எச்ச துப்பி அந்த எண்ணத்தை அழிச்சிருங்க. நான் ஏகப்பட்ட கடன்ல இருக்கேன், 30 லட்ச ரூபா கடன், வட்டி இல்லாத கடன் 30 லட்ச ரூபா இருக்கிற நகைலாம் அடகுல இருக்குது. எல்லாம் இந்த ஊருக்கு வர்றதுக்கான விஷயங்கள் போனதுன்னு ஏகப்பட்ட செலவுகள். அது இல்லாம போரூர் வீட்டுக்கு இது போயிட்டு இருக்கு, லோன் போயிட்டு இருக்கு இன்னமும். அதான் அதிலே எழுதியிருந்தேன், செயின்ஸ்பேரியில வந்து ஒரு கருவேப்பில வந்து 1 பவுண்டுன்னா 50 பிசாவுக்கு எங்க 50 பென்ஸுக்கு எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிருக்கேன் நான். ஆனா இவனுங்க என்ன நினைச்சிட்டு போனாங்க, தயவுசெய்து நானும் அப்படி நினைச்சவன், நானும் அப்படி நினைத்தவன் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது என்னன்னா வேல்யூ தெரியல, இப்ப அதனுடைய வேல்யூ தெரியுது. அந்த தப்ப நானும் செஞ்சேன்னு சொல்ல வரேன். ஆனா அதுக்காக வந்து காசுதான்றது எனக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பு இருக்கு, இவ்வளவு குளிர்ல இவ்வளவு விஷயங்கள் பண்ணி செஞ்சு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இல்ல அது ரொம்ப வந்து ஜாக்கி இங்க குளிர் இல்ல, ஒமான் போகும்போதே உணர்ந்தாங்க. நான் சொன்னாங்க இவ்வளோ வெயில்ல ஒருத்தன் வேலை செஞ்சு அந்த காசு அனுப்புறான்னா அப்ப அவனுக்கு எவ்வளோ விட்டு கொடுக்கணும். இல்ல நான் போன இடங்களுமே நான் கஷ்டப்பட்டேன். ஆரம்ப காலத்துல கம்பி ஃபிட்டரா சேப்பாக்கத்துல இருந்து திருமயிலை வரக்கூடிய அந்த கீழே அந்த பில்லர்ஸ் இருக்குல்ல, அந்த பில்லர் அதுக்கு மேல இருக்கிற கிராதி, இது எல்லாமே என்னுடைய உழைப்பு இருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு ஹோல் இருக்கும் ஆக்சுவலி, அந்த பிரிட்ஜுக்கு நடுவுலாம். அதில் பார்த்தீங்கன்னா என் பேர்லாம் கூட எழுதி வச்சிருப்பேன். அது உள்ள போய் யாரும் போக முடியாது சொல்கிறேன். அது ஒரு அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் பட்டு டைஃபாய்டு வந்து தலையில் முடிகள்லாம் கொட்டி போய் ஏகப்பட்ட விஷயங்கள் சந்திச்சுதான். இதை விட ரொம்ப கொடுமையான விஷயம், ஏன்னா இங்கேயாவது நான் வந்து பஸ் ஏறேன்னா ஊருக்கு கடலூர் போயிட முடியும். ஒமான் மாதிரி ஒரு பாலைவன தேசத்தில் இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி போய் யோசிச்சுப்பான். படத்தில் அவன் சூட்டே கழுவ முடியாது, அந்த கழுவாம அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா காப்பி காய்ச்சி போயிருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஆஸ் சுற்றி எல்லா பக்கமுமே பார்த்தோன்னா கண்ணி போய் தண்ணியே படம் ஒரு மாதிரி மண்ணே இருந்தால் எப்படி இருக்கும். அதனால தான் பிருத்திவிராஜ் வந்து சொன்னாப்புல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணவே மாட்டேன் என் வாழ்க்கையில் அப்படின்னாப்புல. எக்ஸாக்ட்லி அதனால சொன்னாப்புல, இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி அந்த வந்து மேக்கிங் பண்ணி அதை வந்து பதிவு பண்ணலான்னும் போது இல்லை இது யாரோடைய கஷ்டம், அதை நம்ம ஏன் பதிவு பண்ணலாம் சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் பதிவு பண்ணியிருக்க வேண்டும், பதிவு பண்ணியிருக்கணும்.
அதுதான். மாரீஸ்வரன் சொல்லியிருந்தாரு கடைசி வரி ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுடைய போஸ்ட்ல அந்த கடைசி வரியுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருந்தாரு. அண்ட் நரேனி வாக்ராஜா வந்து ஹாப்பி வேலண்டைன் டே சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஆல். அண்ட் லதா எப்பா வந்து விஷ்ணு, முருகன், கிருஷ்ணா, சிவா, பிரம்மா, ஈவன் ராமா had more than one love. லவ் இஸ் நாட் லிமிட்டட் டு ஜஸ்ட் ஒன். கரெக்ட். கடவுளுக்கே அதான் நிலைமை. ஓகேவா? அது இன்டைரக்டா சொல்லுவாங்க, ஆனா இங்க வயித்தெரிஞ்சு போய் தான் எல்லாமே அதை வேணாம்னு சொல்லிடுறது. வேற ஒண்ணு. கவின் பாட்டு போட்டிருக்காரு, என் காதலே என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய், நான் ஓவியன் என்றும் தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய், சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய், கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய், என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய். கண்டிப்பா கார்ப்பரேட் அடிக்கும், கண்டிப்பா கார்ப்பரேட் அடிக்கும். அதேதான். பிரியா பாலகுமார் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க, ஹாப்பி வேலண்டைன் டே சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பிரியா. எஃபில போட்ட போஸ்ட்ல வந்து கார்த்தின் போட்டிருப்பீங்க, அது சொல்லணும்னு நினைச்சேன், தியாகு அது ஆக்சுவலி கார்த்தின் போட்டிருப்பீங்க. ஓகே, எஸ் ப்ளீஸ். கண்ணன் கேடி கேட்டிருக்காரு, ஜாக்கி உங்களோட ஃபேவரட் அண்ட் ஸ்பெஷல் வேலண்டைன் டே இயர் எது? முதல்ல 1999 பேசுகிறோம், ஏறக்குறைய 25 வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்போ பேசும்போது அவங்க சொன்னாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஏன்னா பேசக்கூடாதுன்னு பிரிக்கிறாங்க, அப்புறம் எப்பயாவது ஒரு வாட்டி பார்த்து பேசுகிறோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து பேசணுமா, நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறோம், நம்மளை இப்படி போட்டு படிச்சுட்டாங்களே அப்படின்னும் போது இன்னும் நிறைய பேச 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 பிடிக்குது. ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எப்பயுமே இருக்கலான்னும் போது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க இந்த உலகம் ஒத்துக்காது, இதுக்கே ஒத்துக்கல, அப்புறம் நம்ம இறப்பிடுங்க போகுது அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு பிட் ஆழமா போட்டு அதன் வந்து என் காதலை என் வாயிலிருந்து நான் வந்து எல்லாமே செய்வேன். காதலை வந்து எதிராளி தான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி எமோஷனலான ஒரு இடத்துல இன்னைக்கு நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாங்க, ஒரு இது நல்லா இருந்தது. நீ எமோஷனலாக இருக்கிறத இப்போ வந்து உனக்கு வந்து ஆதரவு சொல்லி உன்னை காலி பண்ணுறது வந்து எச்சத்தனம், நான் செய்ய மாட்டேன். ஒரு காதல் வந்து அவங்களா சொல்லணும், அவங்களா வரணும், அதுதான் வந்து ஒரு ஆணுக்கு பெருமை. ஒரு ஆணுக்கு அதுதான் வந்து ஒரு ஒரு எப்படி வேணாலும் ஓகே, பட் ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யாமல் வராதுன்னு சொல்ல வரேன். அதற்கான எல்லா ப்ராசஸ் நம்ம பண்ணணும், அவங்க சொல்லணும், அதுதானே ஹாப்பினஸ், தட்ஸ் இட். ஸோ அந்த மாதிரியான ஆள் தான் நான். ஆனால் நான் அதை மீன் பண்ணி நான் அதை சொல்லலை, ஆனால் அதான் உண்மை. அது அப்படி சொன்னாங்க, அவங்க சொன்னதுக்கப்புறம் ஏகே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போச்சு. அப்போ அந்த டைம் தான் நினைக்கிறேன் எனக்கு முதல்ல எனக்கு வந்து டிஷர்ட் வாங்கிட்டு வந்து அவங்க எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஒரு சிவப்பு கலர் டிஷர்ட். அதுதான் நான் வாங்கின முதல் பரிசு பொருள். எங்கள் அப்பா வந்து பரிசு பொருளாக வந்து பர்த்டேக்கெலாம் வந்து கூட கேக்கு வாங்கிட்டு வருவார். ஓகே, அந்த மாதிரி தான். ஸோ அதுதான் மேட்ரு. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் பெருசாக காதலர் தினம் அப்படின்பொழுது பயங்கரமாக அது ஏதாவது போஸ்ட் போடுவோம், ரெண்டு பேருக்கும் ஏதான ஒரு அந்த விஷயம் சொல்லிப்போம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ரொம்ப ரேர் கேசஸ் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் காதலர் தினத்துக்கு இதுதான் கிஃப்ட் அப்படின்னு சொன்னது. நாங்கள் ரெண்டு பேருமே செலிப்ரேட் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மார்ச் 14th ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு கிஃப்ட்ஸ் நிறைய, February 21st, March 14th அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இது நடுவில் வந்து தானே சொல்கிறேன் நான். ஆனால் February 1st வந்து ரெண்டு பேருமே பர்த்டேன்றதால அதை நிறைய செலிப்ரேட் பண்ணுவோம். இதில் ஏதாவது ஒன்று எழுதுவோம் அதை பற்றி அப்படின்றதுனால அதை பற்றி எழுதுவோம் ரெண்டு பேரும். இப்போ நான் கூட அவங்களுக்கு அதுக்கு ஏதோ ஒரு தடவை வந்து ஒரு கவிதை எழுதி போஸ்ட் பண்ணியிருந்தேன் போன வாட்டி. ஹாப்பி வேலண்டைன் டே. இப்போ கவிதை எழுதுற அளவுக்கு நேரம் இல்லை, எல்லாம் பின்னாடி நம்ம கவிதை நம்மளே கவிதையா சுத்திக்கிட்டு இருக்கோம் கவிதைகளா அப்படின்ட்டு. அதனால அதுதான் மேட்டர். ஓகே, சரவணன் சுவாமிநாதனும் ஹாப்பி வேலண்டைன் டே சொல்லியிருக்காங்க, நன்றிகள். என்பி சொல்லியிருக்காப்ல, டன் ஆஃப்டர் 8 months ஐம் லிஸ்னிங் அண்ட் வாட்சிங் யுவர் வீடியோ அண்ணா அண்ட் அண்ணி. ஐம் நாட் ஃபாலோயிங் தமிழ் ஷோ, உங்களுக்காக தான் இன்னைக்கு பாக்குறேன். இட்ஸ் இஸ் ஆல் திங்ஸ் வேர் செட்டில் டவுன் தேர் அண்ணா அண்ட் அண்ணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாப்பி வேலண்டைன் டே. என்பின்னு போட்டிருக்காங்க. என்பிங்கிற பேர் எனக்கு பேர் சொல்லலை, ஏன்னு தெரியல எனக்கு ஞாபகம் வரல.
ஓகே. Okay. ஸோ சூப்பர். என்ன அப்படின்னா இப்போ எப்படி செட்டில் டவுன் ஆகிட்டே இருக்கியா? கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் டவுன் ஆகிட்டே இருக்கு. கண்ணன் கேடி அவர்களும் சஜஸ்ட் ஒன் ஸ்பெஷல் லவ் மூவி ஃபார் ஆல் த லவ்வர்ஸ். 2 படம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று நாட்டிங் ஹில், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிள், ஐ திங்க் ஸோ. நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் அமேசான் ப்ரைம் தேடி பிடிச்சி பார்த்துக்கோங்க நாட்டிங் ஹில். ஏன்னா நீங்கள் தமிழ் படம் சொல்லிவிடுவேன், டக்குன்னு சொல்லிவிடுவேன். ஆனால் அது இல்லை, இந்த படங்களை பாருங்கள். நாட்டிங் ஹில் அண்டு பிரிட்டி உமன், இந்த 2 படமுமே அவ்வளோ ஒரு அற்புதமான ஃபிலிம்ஸ். 2மே திரும்ப நீங்கள் படம் பார்க்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அது சொல்லி கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு படத்தில் அதே ஆர்டிஸ்ட் ஜூலியா ராபர்ட்ஸ் தான் ஒன்றுத்தில் வந்து ப்ராஸ்டியூட்டாக இருப்பா, இன்னொரு படத்தில் வந்து அவள் வந்து ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. சான்ஸே கிடையாது. அதாவது ஒரு அந்த நாட்டிங் ஹில்ல வந்து இதே லண்டனில் நடக்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தவனை சந்தித்த ஒரு 2 மணி நேரத்தில் எப்படி வந்து பெண்கள் வந்து உதட்டு முத்தத்தை அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான். அது எப்படி சாத்தியம் போது நான் நிறைய பழகும்போது எனக்கு அது புரிய ஆரம்பிச்சது. அதனால் அந்த ஒருத்தவனை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஒருத்தவனை வந்து எப்படி வந்து ஒருத்தவனை வந்து கிஸ் பண்ண முடியும்? அதுவும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தவம் கிடக்குறாங்க. இதுதான் வந்து என்னை நோக்கி பாயின் தொட்டாண்டி ஒரு தமிழில் ட்ரை பண்ணி முகவான படம்னு வச்சுக்கேன். நான் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் அந்த படம் 2 படம் டோன்ட் மிஸ் இட். நான் ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்தது, அதனால் என்னால் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு திரும்ப பார்க்கக்கூடிய 5 படம் வந்து ஜாக்கி சினிமாஸில் வந்து அதை பற்றி பேசணுன்றதுக்காகவே நான் வந்து லிஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, ரைட். அண்ட் கண்ணன் அவர்கள் சொன்னது படிச்சுட்டேன் இல்லையா? பராசக்தி அவர்கள் அந்த இதுக்கு வந்து என்ன மீனிங்னு சொல்லியிருந்தாங்க குரலுக்கு. யூ ஹேவ் இம்ப்ரூவ்ட் யுவர் வாய்ஸ் எ லாட் அண்ணா. அண்ணி ஓவர்டேக் பண்ணி இந்த கமெண்ட் நீங்க கீழே தான் சார் இருக்கு, இதுக்கு அப்புறம் தான் இன்னும் முன்கூட்டியே எப்படி படிக்க முடியும்? ஓகேவா? தக்காளி ஹியூ ராஜபாண்டியன் போட்டிருக்காரு, வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்கணும், தக்காளியை பிதுக்கி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லீசா பல்ராம் அவர்கள் அதை நீங்க வந்து அது வந்து ஒத்துக்கிறவங்க கிட்ட தான் செய்யணும், ஒத்துக்காதவங்க கிட்ட செஞ்சீங்கன்னா பிதிக்கிடுவாங்க. தட்ஸ் ஆல். ஓகே. லீசா பல்ராம் வந்தாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? நான் என்பி சொல்லியிருக்காங்க, லவ் இஸ் நாட் பிளைண்ட் ஆர் பியூட்டிஃபுல். இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் a personal satisfaction. In Tamil we have many words to describe about human emotion, but if you say love it comes under one word. உண்மை. சரவணன் சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு, ஜாக்கி சார், நான் தான் that doctor from கும்பகோணம் to whom you gave a great respect and called me personally to inquire about me. ஓகே சரவணன், நான் வந்து உண்மையிலே அவர் வந்து ஒய்ஃபு சென்னையில் இருக்காங்க, இவர் கும்பகோணத்தில் இருக்காரு. ரீசெண்ட் டேஸில் டக்குன்னு கனெக்ட் ஆகி நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவர் ஏதோ ஒரு படம்லாம் கூட சஜஸ்ட் பண்ணார். ஓகே, அவர் ஏதோ மயக்கமோ ஏதோ ஐ டோன்ட் நோ. I don't remember. Yes. Thank you Saravanan for coming. Yeah. கௌரி ஸ்ரீ ஹாய் சொல்லியிருக்காங்க. லதா சங்கர் அவர்களும் ஹாய் சொல்லியிருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து. சாந்தி துரைசாமியும் ஹாய் அண்ட் வாழ்த்துக்கள். மகிழா கண்ணனும் நவ் ஐ எம் 40 பட் இப்பவும் லவ்வுக்கு அர்த்தம் புரியல அப்படின்னு இருக்காங்க. மகிழா கண்ணன், லவ்வுக்கு அர்த்தம் புரியலையா? லவ் மேரேஜ் தானமா? இல்ல மகிழா கண்ணன் அவங்க வந்து கிறிஸ்டியன், அவர் வந்து ஹிந்துன்லாம் போட்டிருந்தாங்க, அதனால கேட்டேன். லவ்வுக்கு அர்த்தம் புரியல. லவ்வுக்கு அர்த்தம் புரியாதுமா? புரியாத வரைக்கும் தான் அது லவ். புரிஞ்சிச்சுன்னா அது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இதானடா ஒண்ணுமே இல்லையாடா அப்படின்ற அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட் நைட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆல், அதுதான் எல்லாருமே. இதுக்கான்னு எல்லாருமே நினைப்பீங்களே, அதுதான் லவ். தட்ஸ் இட். சசிகே வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. வந்துட்டேன். லவ் யூ அண்ணா அண்ட் அண்ணி. ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ட்ரா லவ் ஃபார் மை அண்ணா அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபார் வேலண்டைன்ஸ் டே ஆல்சோ. வச்சுக்கோங்க. ஹாப்பி வேலண்டைன் டே டு போத் ஆஃப் யூ. ஏமா போடுற? அவருக்கு மட்டும் போட வேண்டியதானே? அப்ப சசிகே தான் அப்படிலாம் இல்லையே. இப்ப கூட ஒருத்தர் வந்து அண்ணா அக்கா அக்கா அண்ணான்னு ஒருத்தர் சொன்னாங்க. அது மாதிரிதான் ஹாய் தான் சொல்லியிருக்காங்க. வந்துட்டாரு இவர். அதான் என்பி சொல்லியிருக்காங்க, ட்ரூ அண்ணா அண்டி, வாட் எவர் யூ ஸ்போக் அபவுட் இமிகிரேஷன், இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். எவ்ரி ஒன் டாக் ஷிட் அபவுட் இட் பட் தே டோன்ட் நோ த பெயின் பிஹைண்ட் திஸ். உண்மை மயிலா. ஐயோ, கனவெல்லாம் நீதானே, வெளியே உனக்கே உயிரானேன்.
இவர் வந்து கவின் பாட் போட்டிருக்காரு. கவிதா வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. சசிகே வந்து அவர் ரிலேட்டிவ்ஸ் ரீசென்ட்லி அவர் ரிலேட்டிவ் ஏர்லி கமெண்ட் யூ ஹாவ் அ வெரி குட் லைஃப் அப்ராட் பட் வி நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் அட் டைம்ஸ் வி ட்ரை ஸோ ஹார்ட் டு சேவ் மணி தென் பீப்புள். உண்மை இல்லை, இதில் நான் ஏதோ ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ நான் பண்ணும்போது தான் ஜாக்கி அதை புரிய வச்சாங்க. 20 பென்ஸ், ஐயோ 50 பென்ஸ் அங்கே கம்மி அப்படின்லாம் சொல்லி பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க 2000 ரூபா கேட்டாங்கன்னு நீ கொடுத்தண்டா வேற என்ன பண்றது அப்படின்னு தான் டக்கு சொன்னாங்க. அது பேர் 20 பவுண்டு. ஒரு நாள் நம்ம 20 பவுண்ட் செலவு பண்ணிருப்போமா இன்னைக்கு அது அப்படின்னு. உண்மையிலே நாங்க வந்து 6 மாசத்துல போன வாரம் தான் ஹோட்டலுக்கே கூட்டு போனேன் என் பொண்டாட்டியும் பிள்ளையும். உண்மையிலே நான் சென்னையில இருந்தேன்னா ஹோட்டல் தான் நிறையவே, இங்க வேலைக்காகாதுன்றதுனால ஹோட்டலுக்கு கூட்டு போனேன். நான் 40-45 பவுண்ட் ஆச்சு. அதுக்கே வந்து 45 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா நான் அப்பதான் சொன்னேன், இதையும் இங்க செய்யலைன்னா நம்ம வந்து பைத்தியம் பிடிச்சிடும் நம்மளுக்கு. இந்த ஒரு நாளாவது வந்து ஃபேமிலி அவுட்டா போய் வெளியில சாப்பிடலாம், அது வேலைக்காகாது, அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதுதான். எஸ், சசிகே கேட்டிருக்காங்க மிஸ்ஸிங் சாம் இன் யுவர் சிங்கிங் அண்ணா டயர்டான. இல்லைம்மா, காதல்னு பேசும்போது அது பிறகு வர காதல் தோல்விகள், பழைய காதலிகள், அவங்களுடைய ஞாபகங்கள் எவ்வளோ இருக்குல்ல, நெஞ்சு மேலே யாரோ ஏறி மிதிச்ச மாதிரி இருக்கும்ல, அதனால அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குடா. மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில வீசும் போது நமக்குன்னு ஒரு தேசம், அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். கண்ணால கண்ணால என் மேல தீய எரிஞ்சு புட்ட, சொல்லாத சொல்லால உள் நெஞ்சில் ஏதோ கலவரம் புரிஞ்சு புட்ட, கண்ணால கண்ணால என் மேல தீய எரிஞ்சு புட்ட, சொல்லாத சொல்லால உள் நெஞ்சில் ஏதோ கலவரம் புரிஞ்சு புட்ட. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பும். வேற என்ன, அடுத்த எபிசோட சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.